ஹாய் விவஸ். இன்னைக்கு சிந்து பைரவி கதையில் சிவா கோர்ட்டில் என்னதான் சொல்கிறாருன்றத பார்க்கலாம். சிவாவுக்கும் சிந்துக்கும் 10 நிமிஷம் பேச அவகாசம் கொடுக்குறாங்க. அப்போ சிந்து சிவா கிட்ட என்ன நீங்கள் விவாகரத்து பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நான், அதனால் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க சிவாட்ட. ஆனால் சிவா அப்படியே கண்ணீரோடு நிற்கிறாரு. உடனே சிந்துக்கு அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்துடுறாங்க. சிவா பக்கத்து டேபிளில் இருக்கிற தண்ணியை எடுத்து சிந்துக்கு முகத்தில் தெளித்து எழுப்புறாரு. ஒன்றும் இல்லை சிந்து, எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே 10 நிமிஷம் ஆயிடுது. அப்போ மகா அன்னபூர்ணி காதில் போய் சொல்கிறாங்க, அக்கா இந்த சிந்து என்னென்ன ட்ராமா பண்ணுறான்னு தெரியல, சென்டிமெண்ட்டாக பேசி சிவாவை கவுத்துருவான்னு நினைக்கிறேன். அதனால் சிவா வந்த உடனே நீங்கள் அவன்கிட்ட சொல்லிடுங்கக்கா, சிந்துவும் கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிடுங்கக்கா, நீங்கள் சொன்னால் கேட்பாங்க்கா அப்படின்றாங்க மகா. உடனே எல்லாருமே கதவை தட்டுறாங்க. அட்வொகேட் கதவை தட்டுறாங்க. உங்களுக்கு கொடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு, வாங்க சிவா சிந்து வெளியே வாங்கன்றாங்க. வெளியே வந்ததும் உடனே அம்பிகா பேசிட்டீங்களான்னு கேட்குறாங்க. பேசிட்டோன்னு சொல்லவோ வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிற வழியிலேயே அன்னபூர்ணி என்ன பண்ணுறாங்க, சிவா சிந்து உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீ அவளை மன்னிக்கவே கூடாது, அவளை ஏற்றுக்கவே கூடாது, அவளுக்கு விவாகரத்து தரேன்னு சொல்லணும் நீ, அப்படி இல்லைன்னா நான் உயிரையே விட்டுடுவேன்னு சொல்கிறாங்க. உடனே இவரும் வந்துடுறாரு. வந்துட்டு கோர்ட்டில் நிற்கிறாரு. நீதிபதி அவர்கள் கேட்குறாங்க, சிவா நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, சிந்து கூட வாழறீங்களா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்குறாங்க. அதுக்கு உடனே மௌனமாக இருந்துக்கிட்டே யோசிக்கிறாரு. அன்னபூர்ணி இவர் விவாகரத்து வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அவங்க உயிரையே விட்டுருவேன்னு சொன்னதை அவர் நினச்சி பார்க்குறாரு. பெரியம்மா செத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாரு. உடனே கேட்குறாங்க, சொல்லுங்க சிவா நீங்கள் முடிவு எடுக்கிறதுல தான் இருக்குது சொல்லுங்கன்றாங்க. அதுக்கு உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிந்து என்னை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணா, அப்போ எங்கள் பெரியம்மா அது அவள் சொல்கிறது உண்மைன்னு சொல்லி என்னை அவள் கழுத்தில் தாலி கட்ட சொன்னாங்க. நானும் அவங்க வார்த்தையை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் தாலி கட்டினேன். இப்போ பெரியம்மா அவள் கூட வாழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உண்மை தெரிஞ்ச பிறகு சிந்துவை ஒதுக்கிடுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க பேச்சை நான் எப்பவுமே கேட்பேன். சின்ன வயசுலேருந்தே அவங்க பேச்சுக்கு நான் எந்த பேச்சும் பேசுனதில்லை, நான் தட்டவும் மாட்டேன். அதனால் பெரியம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ இதில் பெரியம்மாவுடைய முடிவு தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வாழ்க்கையில் பெரியம்மா சேர்ந்து வாழ சொன்னால் நான் சிந்து கூட வாழ்வேன், ஆனால் பெரியம்மா தான் இதுக்குள்ள முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அம்பிகா அட்வொகேட் என்ன பண்ணுறாங்கன்னா, சிவா நீங்கள் படித்தவர், மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் மருத்துவம் பார்க்குறவர், நீங்கள் இப்படி பேசுவீங்கன்றது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இப்போவும் நான் திரும்ப கேட்குறேன் சிவா, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பெரியம்மா எந்த விதத்தில் முடிவெடுக்க முடியும், இது எந்த விதத்தில் நியாயம், நீங்கள் சொல்லுங்கள், சிந்துவோட வாழ நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அட்வொகேட் கேட்குறாங்க. அதுக்கு எதிர்த்தரப்பு அட்வொகேட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி ஒரு குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த அப்பா அம்மாவும் சரி பெரியவங்களும் சரி நல்லதுக்காக தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் சிந்து இப்படி ஏமாற்றி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதை யாரால் ஏற்றுக்க முடியும்? அதனால் சிவாவுக்கும் சிந்துக்கும் இந்த கோர்ட்டு அவங்களுக்கு விவாகரத்து கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே அட்வொகேட் அம்பிகா சிவா மறுபடியும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் சரியான பதிலை சொல்லுங்கள். உங்கள் பெரியம்மா முடிவெடுக்கிறது நியாயம் இல்லை, நீங்கள் தான் சிந்து கூட வாழ முடிவெடுக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க, சிந்து கூட சேர்ந்து வாழுங்க, சொல்லுங்க சிவா உங்கள் முடிவு என்ன சொல்லுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போவும் சிவா அமைதியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா சொல்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அம்பிகா அட்வொகேட் நீதிபதி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்து அந்த குடும்பத்துக்கு எல்லாத்தையும் நல்லது தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க குடும்ப ஆட்கள் எல்லாம் விசாரித்ததில் புரிஞ்சது சிவாவை உயிரை காப்பாற்றிருக்காங்க, சிவாவுனுடைய வேலையை அவங்க காப்பாற்றிருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்காங்க, அவ்வளோ அன்போடு நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக சிந்துவை நம்ம பிரிச்சிட வேண்டாம் யுவர் ஆனர். நீங்கள் சிந்து
சிந்துவுக்கு சிவா வீட்டில் 1 வருஷம் சேர்ந்து வாழ நீங்கள் தீர்ப்பு எடுங்க. அந்த 1 வருஷத்தில் அன்னபூர்ணி சிந்துவை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. யார் மேலே யார் அதிக நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாக்கா அவங்க மேலே பயங்கரமாக கோபம் வரும். அந்த கோபம் தான் சிந்து மேலே இப்போ அன்னபூர்ணிக்கு வந்திருக்கு. இன்னும் 1 வருஷத்தில் அன்னபூர்ணி அதை மாற்றிப்பாங்க, சிந்துவை மன்னிச்சிருவாங்க. அப்போ சிவாவும் சிந்துவும் சேர்ந்து வாழ்வாங்க. இப்போ பிரிக்க வேண்டாம் யுவர் ஆனர், ப்ளீஸ் யுவர் ஆனர், அவங்களுக்கு 1 வருஷ காலம் சேர்ந்து வாழ தீர்ப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க நீதிபதியை அம்பிகா. அதுக்கு எதிர்த்தரப்பு அட்வொகேட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்துவை சிவா வீட்டில் 1 வருஷம் வாழ வச்சா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அதனால் சிந்துவுக்கும் சிவாவுக்கும் விவாகரத்து தீர்ப்பு நீங்கள் வழங்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க சைடு வாதத்தை வைக்கிறாங்க. ஸ்னேகாவும் தேவராஜும் நல்ல வேலைப்பா, சிந்துக்கு டைவர்ஸ் கிடச்சிரும், இனிமே நம்ம சந்தோஷந்தான், அவள் எப்படி என்ன பிரித்தாலும் அதே மாதிரி கடவுளே அவளை பிரிக்க போகிறாரு அப்படின்னு பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அன்னபூர்ணி அம்மாவும், சிவா நீ என் பேச்சை மீற மாட்டேன்னு சொன்னிய ஐயா, அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன் ஐயா, நான் தூக்கி வளர்த்த பிள்ளை என் பேச்சை மீறாதுன்றத நீ எனக்கு நிரூபிச்சிட்டையா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சிந்துவை பார்த்து அட்வொகேட் அம்பிகா என்ன சொல்கிறாங்க, சிந்து நீ அழாதம்மா, அழாத, நீ வச்சிருக்கிற காதல் உண்மைனா சிவா மேலே அந்த காதல் உன்னை சேர்த்து வைக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை இப்படி முடியுது. கோர்ட்டில் நாளைக்கு என்ன கதை, என்ன தீர்ப்பு வழங்குவாங்கன்னு நம்ம ஆவலுடன் எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.